பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தின் முதல் நாள் ஜெப நாள். இந்த செய்தியை கேட்டு வரும் பங்காளர்களை வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து நம் கர்த்தரை துதிக்கலாம், தோத்தரித்து மகிமைப்படுத்தலாம். அவருக்கு மகிமை என்று சொல்வது சரியானது தான். ஆகிலும் தாவீது சொல்கிறது போல தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்றார். சங்கீதம் 69:30. அவர் எப்படிப்பட்டவர் என்ற பாடல்களை எடுங்கள். கண்ணீரை துடைப்பார், கஷ்டங்களை நீக்குவார், மன்னிப்பார், மறப்பார், இப்படி பேசுகிற பாடல்களை காட்டிலும் இது டிஃபால்ட். அவர் செய்துதான் ஆக வேண்டும். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் மகிமை என்ன என்பதை விளக்கும் ஏராளமான பாடல்கள் உண்டு. கர்த்தர் நல்லவர், படைப்பின் காரணர், செங்கடலை பிளந்தவர், பார்வோனின் சேனையின் நடுக்கடலை அழுத்தினவர், கிருபை மிகுந்தவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பெரியவர், நல்லவர், இப்படி பாடல்களை எடுங்கள். ராகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பாடல்களை மகிழ்ச்சியோடு கேட்பார். அதிகாலையில் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செய்து எழும்பி ஆயத்தமாகுங்கள். ஒரு பாடலை நீங்களாக ரசித்து உணர்ந்து பாடுங்கள். பின் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை துதிபலி செலுத்துங்கள். இதுவரை உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து வரிசைப்படுத்தி நன்றி செலுத்துங்கள். இதுதான் ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவது. ஜெபியுங்கள், வேதவாசியுங்கள் முறையாக. பின் உங்கள் வேலையை பாருங்கள். இவைகளெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும். தினமும் ஒரே மாதிரியாக துதிப்பது போல இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்யுங்கள். அப்பாவை நேற்று அப்பான்னு தான் கூப்பிட்டா, முந்தா நாள் அப்பா தான், இன்றைக்கு அப்பா தான், நாளைக்கும் அப்பா தான். ஓசியா 12:6 இப்படி ஒரு வசனம் உண்டு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு. சொன்னது எழுதி வைத்தது மனிதன் அல்ல, கர்த்தர். இடைவிடாமல் என்றால் எல்லாவற்றுக்கும் எப்போதும் நம்பிக்கொண்டே இருங்கள், அவருடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருங்கள் என்பதாகும். உங்களது கிருபை சூழ்ந்து கொள்ளும் உங்களை. அவருடைய கிருபை போதுமானது. நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது அவர்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை கிடைக்கும். எதற்காக நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு நடக்கும். நீங்கள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுகத்திற்காக எனக்கு ஜெபித்தேன், சுகம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு ஜெபித்தேன், சுகம் கொடுத்து விட்டார் என்று அங்கலாய்ப்படக்கூடாது. உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்பது இதுதான். பலவீனர் தான், ஆனால் உங்களை பலப்படுத்தி செய்ய வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். நீங்கள் தரித்திரம், கஷ்டங்கள், வறட்சிதான், பலவீனம்தான், அதன் மத்தியில் கொடுக்க வைக்கிறார். அதுதாங்க அவர் மகிமைப்படுவது. உங்களுக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பாரா? உங்களை செழிக்க வைக்காமல் இருப்பாரா? பூர்ண சுகம் தருவார். அவர்கள் பலவீனமாக இருந்தாலும், அவர்களுக்கு அநேக தேவைகள் இருந்தாலும், மற்றவர்களுக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக, செழிப்பிற்காக உற்சாகமாக ஜெபிக்கிறார்கள். அப்படியே கர்த்தர் செய்கிறார் என்று உங்களை பற்றிய சாட்சியை எழுப்ப விரும்புகிறார். இதுதான் கர்த்தருக்கும் மகிமை. இத்தனையும் வைத்துக்கொண்டு, இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு, நம்பிக்கையோடு, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஜெபிக்கிறார்களா என்பதை காண நம் தகப்பன் விரும்புகிறார். இதுதான் உண்மையாகவே கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றிருப்பது, மகிமை செலுத்துவது. எனக்கே 1000 பிரச்சனைகள் சொல்லாதீர்கள். தேவனை மகிமைப்படுத்த சகல ஆசீர்வாதங்கள் வந்து கைகட்டி கொண்டு உங்கள் வாசற்படியில் நிற்கும். சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து பழகி, அதுதான் மகிமைப்படுத்துவது. பெரிய காரியங்கள் அனாவசியமாக நீங்கள் செய்வீர்கள். முடியாத நிலையில் தேவனை எப்படி தேடுகிறீர்கள்? மிகவும் வறுமை, வெளியே சொல்ல முடியாத நிலை. இந்த நேரத்தில் பசியோடு, தாகத்தோடு, தேவையோடு வருபவர்களை எப்படி கவனிக்கிறீர்கள்? இதுதான் நாம் கர்த்தருக்கு செலுத்தும் மகிமை. திரளாக இருக்கும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது, மக்களை வரவேற்பது பெரிய காரியம் அல்ல. ஒரு சாட்சியை சொல்கிறேன், கேள்விப்பட்ட சாட்சி. ஒரு அம்மா ஏழை, அவங்க சபைக்கு செல்கிறவர்கள் எல்லாரும் காணிக்கை போடும்போது தலை குனிந்து கொள்வார்களாம். அவரோட காசு ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் அவர்கள் ஆலயத்தில் இப்படி ஜெபித்து கொண்டு வந்தார்களாம். என்னிடம் காசு இல்லை, நான் சமைக்கிற அரிசியில் ஒரு பிடி எடுத்து வைத்து நான் சேமிக்கிறேன், ஒரு நாள் நிறைந்தது கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று அப்படியே சேமித்து கொண்டே வந்தார்களாம். ஒரு நாள் அவங்க வீட்டில் அந்த காசும் இல்லை, வருமானம் இல்லை. அவர் கணவர், இன்று காசு என்னிடம் ஏதுமில்லை, நீ சேர்த்து வைத்திருக்கிறையே, அந்த அரிசி எடுத்து சமை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம். இவள் பிள்ளைகள் பசி என்று அழுகிறார்கள். இவர்கள் அதை தொடமாட்டேன், அது நான் பொருத்தினபடி இருக்கிறேன், அது கர்த்தருடைய அரிசி, அதை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி, பிள்ளைகள் நீங்கள் வெளியே போய் விளையாண்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன் என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார்களாம்.
கணவரிடம் சொல்லிவிட்டார்களா, நான் அதை தொடமாட்டேன் என்று. ஒரு மூலையில் உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருந்தார்களாம். திடீரென்று அவருக்கு கதவை தட்டு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு வேன் நின்று கொண்டிருந்தது. அம்மா, நாங்கள் ஒரு கல்யாண வீட்டிலிருந்து சாமான்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறோம், ஏராளமான பொருட்கள் மீது இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார்களாம். வேண்டும், கொடுங்கள் என்று வாங்கி கொண்டார்கள். அத்தனை விருந்து, ஒரு பெரிய விருந்து சாப்பிடு போல அத்தனையும் கொண்டு வந்து வைத்து விட்டு போனார்களாம். அதிலிருந்து அவர்களுக்கு தரித்திரம் இல்லை. கேட்டீர்களா? ஒன்றுமில்லாத சமயத்தில், வேதனையின் மத்தியில், சோதனைகள் மத்தியில் நம் குணம் எப்படி இருக்கிறது கவனிக்கிறார். அதை கவனிக்கிறாருங்க. எனக்கு இதனால தான் அப்படி நம்ம தூக்கி கொண்டு வரக்கூடாது. எனக்கு இத்தனை பிரச்சனை, அதனால் கோபப்பட்டேன். எனக்கு இப்படி ஒன்றுமே இல்லை, அதனால் நான் கொடுக்க முடியவில்லை. இல்லை, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நமது நல்ல பண்புகளை காட்டும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். இதுதான் அவரை மகிமைப்படுத்துவது. கர்த்தரை மகிமைப்படுத்த தனிப்பட்ட நபர், குடும்பம், சபை வீணாக போனதாக சரித்திரமில்லை. உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். நிறைய கொடுத்து உங்களை பிறருக்கு கொடுக்க வைத்து அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவாக்குவார். நிச்சயம் நடக்கும். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் செம்மையானவர்களுக்கு தகும் என்பது வேதம். இது நமது கடமை, சந்தோஷம் கூட. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபித்து பாடி துதித்தார்கள். ஜெயிலில் போட்டிருந்தார்கள். சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக பொறாமை கொண்டவர்கள் அடித்து நொறுக்கி ஜெயிலில் போட்டு விட்டார்கள். ஜெயிலில் கையும் காலும் எல்லாம் தொழுவ மரத்தில் கட்டி வைத்து விட்டார்கள். அந்த ஊர் டிச்சு தண்ணி அந்த செல்லு வழியாகத்தான் போகுமாம். எத்தனை எரிச்சல் இருக்கும் பாருங்கள். ஆனாலும் ஜெபித்து பாடி துதித்தார்கள். முடியுமா என்று யோசித்து பாருங்கள். முடிந்ததே. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டன. அங்கிருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த பாடல்களை, இந்த ஜெபத்தை. அவர்கள் கையிலிருந்த விலங்குகளும் கழண்டு விழுந்தது. உடனே ஜெயிலர் ஓடி வந்து, ஐயோ, எல்லாரும் ஓடிவிட்டார்கள் போல என்று மாய்த்து கொள்ள போனார். வேண்டாம் அப்பா, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம் என்று. அந்த இரவில் தானே ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான். அந்த இரவிலே தான் அவர்கள் வீட்டில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கப்பட்டது. கேட்டீர்களா? எத்தனை வேதையின் மத்தியில் அவர் ஜெபித்து துதித்தார்கள் என்று. முடியும் என்றால் அது முடியும். மனம் நொறுங்கி இருதயத்தை உடைத்து இதிலிருந்து காத்திருந்து எதுவும் நடக்காமல் அந்த இருதயம் நொறுங்கும் போது ஊற்றி ஜெபித்து கண்ணீரோடு துதிக்கும் போது, ஸ்தோத்திர பலி செயலெடுக்கும் போது பரலோகத்தை அசைக்கும். உங்கள் ஜெபம் அந்த பரலோகத்தை அசைக்கும். இந்த பாரம் நொறுங்குதல் உங்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்காக, சபைக்காக, தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இது ஆண்டவருக்கு மகிமை. இதுதான் மாபெரும் கிருபை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த கிருபையை கேட்டு வாங்குங்கள். பாரம் வேண்டும். ஒருவருக்கு ஜெபிக்கும் போது ஏதோ ஜெபிக்கிறோம் என்று வார்த்தையில் வாயளவில் உதட்டளவில் ஜெபிக்கக்கூடாது. உள்ளம் நொறுங்கி ஜெபிக்க வேண்டும். இதற்கு நமக்கு ஜெபிப்பது போல பாரம் வேண்டும். அந்த பாரத்தை ஆண்டவரிடம் கேட்டு வாங்குங்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அடையாளம். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா சொட்டு இரத்தத்தையும் கொட்டிவிட்டார். அப்பொழுதும் அவர்களை மன்னித்து விட்டு போனாரே. இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னித்தாரே. யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைதான் நாங்கள். அந்த இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட்டோம். நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்பதாகும். தேவ தூதர்கள் உங்களை சுற்றி நிற்பார்கள். இது நிச்சயம். எலியாவை போல மழை பெய்யாது என்றால் பெய்யாது, பெய்யும் என்றால் பெய்யும். நீங்கள் சொன்னால் நடக்கும். இதற்கு மகா பெரிய பக்தி வேண்டும் என்று நினைத்து ஒதுங்காதீர்கள். அன்பு வேண்டும், விசுவாசம் வேண்டும். கர்த்தரின் மேல் விசுவாசம் வேண்டும், மக்களின் மீது அன்பு வேண்டும். மாற்றி வச்சிடக்கூடாது. இந்த அன்பு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது, அவ்வளவுதான். மேலாக தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இருக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள். துளிச்சனான கர்த்தரின் பாதத்தை பிடித்து கொண்டு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பாரம் தாங்கப்பா என்று கேளுங்கள், தருவார். இப்படிப்பட்ட உள்ளங்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பாருங்கள். என் ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமாக நான் யாரை அனுப்புவேன், யார் நமக்காக போவார்கள் என்று. ஏசாயா அங்கிருந்து, என்னை அனுப்பும் ஐயா, நான் இதோ இங்கே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. அப்படி நம் உள்ளம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாருங்கள், நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் தினமும் இயேசு பங்காளர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவை துதிக்கிறோம். இம்மட்டு எங்களை காத்தி வந்தமைக்கு நன்றி. குடும்பத்தை பாதுகாத்தமைக்கு நன்றி. போஷித்தமைக்கு நன்றி. வழி நடத்தினமைக்கு நன்றி. பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்தமைக்கு நன்றி. பரீட்சை எழுதும் 10-12 மாணவர்களுக்காக இந்த குடும்பங்களில் தினமும் இயேசு பங்காளர் குடும்பங்களில் எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இந்த 10-12 எழுதுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுங்க, உற்சாகம் கொடுங்க. அப்போ கண்களை திறந்து விடுங்க, வெளிச்சம் கொடுங்க. வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் சுவாமி. தோத்திரம். எந்தெந்த வீடுகளில் சுப காரியங்கள் நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்களோ சுப காரியங்கள் நடக்கட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும். அப்போ அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், புதிதாக பிசினஸில் ஒரு மாற்றம், புதிதாக ப்ராஜெக்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நீர் மாற்றத்தை கட்டளை இடுவீராக சுவாமி. தோத்திரம். பிசினஸ் செழிக்கட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். வீண் செலவுகளை தவிர்த்து விடுவீராக சுவாமி. மீதம் எடுக்கும் கிருபை தருவீராக. ஒவ்வொரு வீட்டிலும் கடன் என்ற சாபம் இருக்கக்கூடாது. அந்த சாபத்தை நீர் போக்குவீராக ராஜாவுக்கு தோத்திரம். எந்தெந்த வீடுகளில் பொல்லாத ஆவிகளின் தாக்கம் இருக்கிறதோ, வெகு நாளாகவே சுகம் கிடைக்காமல் ஒரு எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, வன்கணின் ஆவி பிள்ளைகள் மேல் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தாவே அப்போ சோம்பேறித்தனத்தின் ஆவி தகப்பனே, முடக்கத்தின் ஆவி, எதிர்ப்பின் ஆவி, பிள்ளைகள் எதிர்த்து கொண்டக்கூடிய ஆவி அத்தனையும் இயேசப்பாவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவை நீங்கள் உறுதிப்படுத்தினமைக்கு நன்றி. உம்மை தேடுவதில் ஒரு நாட்டம் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் உம்மிடம் கிட்டி சேர வேண்டும் ஐயா. தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். எந்த வாதையோ தீவிரவாத இயக்கங்களோ உள்ளே நுழையாதபடி காத்திருடுங்க கர்த்தாவே. சபையின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யூகே இருக்கக்கூடிய மகனுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்புக்கும் செழிப்புக்குமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காணும் மக்களை நீர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக ராஜாவுக்கு தோத்திரம். நன்றி. இந்த மாத தேவைகளை எல்லாம் செந்தீங்கள். அடுத்த மாதம் வரும் வரை உம்முடைய கிருபைக்குள்வர்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய மகிமை ஓரொரு குடும்பத்திலும் விளங்கட்டு சுவாமி. நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை வெளியே காட்டுவீராக ராஜாவுக்கு தோத்திரம். மகிமை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு சங்கீதம் 69:35. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்து கொள்வார்கள். நம்மளை ரட்சித்து விட்டார். இன்னும் என்ன புதிதாக ரட்சிப்பது? எந்தெந்த பகுதி விடுதலை ஆகாமல் இருக்கிறதோ அதை விடுதலை கொடுக்க போகிறார். எந்தெந்த பகுதி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார். எங்கெல்லாம் நமக்கு தேவையானது வேண்டுமோ அதை அவர் உற்பத்தி பண்ணுகிறார், கட்டுகிறார், மறுபடியும் உயிர் தெளை செய்கிறார். நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அதுதான் இந்த வாக்கினுடைய மையமாகும். இந்த மாதம் முழுவதும் நாம் யாவருக்கும் தேவனை மகிமைப்படுத்தும் பாக்கியம் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களை யாவரையும் பேர் பேராக குடும்பமாக இயேசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலம். ஆமேன். ஹல்லேலூயா.